ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இன்றைக்கி ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, முடி நிறைய கொட்டுது. இப்போ வரைக்கும் உள்ள எல்லாருக்குமே உள்ள ஒரே பிரச்சனை முடி கொட்டுறது தான். அதை எப்படிங்க அதை முடி கொட்டுறதை நிறுத்தணுமே, அதுக்கு என்ன தான் செய்கிறது, என்னென்னமோ செஞ்சு பார்க்குறோம். ஆனால் முடி கொட்டிக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத காரணம் பலவேறு சூழ்நிலைகள். அதாவது நம்ம உடம்போட ஹீட்டு, படிப்பு அதிகமாக இருக்கிறது குழந்தைங்களுக்கு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்போதுமே நிறைய படிக்க படிக்க முடி வந்து கொஞ்சம் கொட்ட தான் செய்யும். ஏன்னா அதுக்கு அவங்க கேர் பண்ணுறது கிடையாது. அது முடிக்கான எந்த கேருமே பண்ண மாட்டாங்க. 2வது வந்து உடம்பு வந்து ஹீட் ஆகிறதுக்கு ஒரு பல காரணங்கள் இருக்கலாம். அது டென்ஷன், படிக்கிறேங்கிற டென்ஷன் பல காரணங்களால் கொட்டுது. இதெல்லாம் நிறுத்துறதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். சிம்பிளான அருமையான டிப்ஸ். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக முடி கொட்டுறது வந்து சீக்கிரமாகவே ஒரு 10 டேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக அதாவது அது வந்து முடி கொட்டுறது கூட நின்று போயிடும். அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இப்போ என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். அதாவது அகத்திக்கீரை இருக்குது பார்த்தீங்களா, அகத்திக்கீரை அதை வந்து நல்ல ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அதேமாரி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி, வேப்பிலை ஒரு கைப்பிடி, ஒரு கைப்பிடி வந்து அதாவது இப்போ செம்பருத்தி பூ ஒரு கைப்பிடி, ஒரு 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 2 நெல்லிக்காய். இதை மாத்திரம் நெல்லிக்காய் இருந்தால் போடுங்க, இல்லாட்டி இந்த மாதிரி இலைகளை மாத்திரம் ஒவ்வொரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான இலைகளாக இருக்கணும். அதை எடுத்துட்டு நீங்கள் அதை வந்து அப்படியே பச்சையாக வந்து தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அப்படியே ஒரு நல்லா நசுக்கணும். அதாவது ஒன்றும் உங்களால் முடியலை, ஒரு நல்லா வந்து தட்டி போடணுன்னா, தட்டி போட முடியல அப்படின்னா மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றாமல் 2 சுற்று சுற்றுனீங்கன்னா அது இலையெல்லாம் நல்லா, அதாவது ஓரளவுக்கு நல்லா வந்துடும். அதாவது ரொம்ப நைஸாக அரைக்கணும்லாம் இல்லை, ஓரளவுக்கு வந்து அந்த அதில் உள்ள அந்த இலையில் உள்ள தண்ணியிலேயே நல்லா வந்து கொஞ்சம் வந்துடும். அதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு 1/4 லிட்டர் நல்லெண்ணெயை வந்து அடுப்பில் வச்சு மிதமான தீயில் வச்சு இந்த இலைகள் வந்து மிக்சியில் அரைச்ச இலைகளை அதுக்குள்ளே போட்டிங்க. ஏன்னா இப்போ கருவேப்பிலையை போட்டால் சீக்கிரம் பொரிஞ்சிரும் பாருங்கள். அதேமாதிரி ரொம்ப நேரம்லாம் ஆகாது, இதுக்கு டக்குன்னு பொரிஞ்சிரும். பொரிஞ்சு வந்தோடனே அந்த எண்ணெய் வந்து என்ன கலரில் வரும்னா நல்ல ஒரு க்ரீன் கலரில் வரும். அந்த க்ரீன் கலரில் வர்ற எண்ணெய் எல்லாத்தையுமே நல்லா பொரிஞ்சிடணும். அதை பச்சையாக இருக்கக்கூடாது. அந்த இலைகள் இப்போ நம்ம கருவேப்பிலை போடுறோம், மொறுமொறுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி தொட்டு அதேமாரி அந்த இலைகள் வந்து மொறுமொறுப்பான அது சாரெலாம் இறங்கிடும், பச்சை கலரில் எண்ணெய் மாறிடும். அதுக்கப்புறம் அதை இறக்கி வடிகட்டி ஆறுனதுக்கப்புறம் நல்லா வடிகட்டிட்டு உங்களுக்கு தேவை நல்லெண்ணெய் மாத்திரம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல செக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு 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 அதாவது இது 1/4 லிட்டர் ஊற்றினீங்கன்னா அதில் வந்து ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது தேங்காய் எண்ணெய் அதோட கொஞ்சம் ஒரு கரண்டி விளக்கெண்ணெய். இதை எல்லாத்தையும் சேர்த்து அந்த சூடாக இருக்கையிலே அதெல்லாம் சேர்த்துருங்க. தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும் சேர்த்துட்டு அதை வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பச்சை கலரில் வரும். இதை எப்போதுமே நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வந்து சூரிய ஒளியில் வச்சுட்டு நீங்கள் அதை எடுத்து ஒரு வாரம் கழித்து யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தடவிக்கிட்டே வாங்க, நைட்டு தடவிடுங்க. அந்த எண்ணெய் எடுத்து நல்லா மசாஜ் கொடுத்துட்டு விட்டுருங்க. இப்படியே ஒரு 10 நாள் தடவிக்கிட்டே வாங்க. 10வது நாள் உங்களுக்கு ஒரு முடிவு கூட உதிராது. இது நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருக்குமே நீங்கள் இதை பற்றி சொல்லலாம். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.